லாகின் ரெஜிஸ்டரை ஆங்குலர் ப்ராஜெக்ட்குள்ளே எப்படி பண்ணணுங்கிறதுக்கான ஒரு குறுந்தொடர் தான் இந்த வீடியோக்கள். இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு வச்சுருக்கிற யூஐ டெம்ப்ளேட்ஸை இந்த ஆங்குலர் காம்பனன்ட்ஸ்குள்ளே எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. போன வீடியோவில் நம்ம ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்டை எப்படி உருவாக்கணும்னோ அதுக்குள்ளே ஒரு டெவலப்மெண்ட் சர்வரை ஸ்டார்ட் பண்ணி ஆங்குலரோட இந்த டிஃபால்ட் பேஜை பார்க்குறது எப்படிங்கிறது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இந்த பேஜுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் நான் எரேஸ் பண்ண போகிறேன். அதனால் கண்ட்ரோலால் கொடுத்து எல்லாத்தையும் எடுத்துடுறேன். இதில் என்ன நம்ம காமிக்க போகிறோன்னா ஒரே ஒரு பீடாக், அதுக்குள்ளே ஆப் காம்போனண்ட் ஒர்க்ஸ் அப்படின்ற வார்த்தைகள். இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய் ப்ரௌசரை பார்த்தோம்னா இந்த பேஜில் ஆப் காம்போனண்ட் ஒர்க்ஸுன்ற வார்த்தைகள் தான் தெரியும். அதோட பாருங்கள், இந்த ஆங்குலர் உடனுக்குடனே கம்பைல் செஞ்சு உங்களுக்கு இந்த அவுட்புட்டை காமிக்குது. இதே மாதிரி ஒரு கோட் சேஞ்ச் பண்ணி நம்ம இந்த அவுட்புட்டை எப்படி வருதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு காம்போனண்ட்டோட HTML-குள்ளேயும் நம்ம வச்சுருக்கிற டெம்ப்ளேட்டில் இருக்கிற கோடை காப்பி பண்ணி வைக்க போகிறோம். அதோட அவுட்புட்டை நம்ம இந்த ஆப் காம்போனண்ட்டோட HTML ஃபைலுக்குள்ளேருந்து தான் பார்க்க போகிறோம். இப்போ திரும்ப நம்மளுடைய HTML ஃபைலை ஓப்பன் பண்ண இந்த டேப்ஸ் எல்லாம் நான் பார்க்குறேன் இந்த ப்ரௌசரில். இந்த எல்லா HTML டெம்ப்ளேட் ஃபைல்லையும் பொதுவாக பயன்படுத்தின ஒரு ஃபைல் இருக்கும். ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்தோம்னா இந்த டெம்ப்ளேட்டோடைய ஸ்டைலிங் ஃப்ரேம்ஒர்க்காக நம்ம பூட்ஸ்ட்ராப் ஃப்ரேம்ஒர்க்கை பயன்படுத்தியிருக்கோம் இந்த லிங்க் டேக்கில். அதே மாதிரி இந்த டெம்ப்ளேட்டுக்கு தேவையான ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் எல்லாம் கீழே இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ இது எல்லாமே ஒவ்வொரு டெம்ப்ளேட் ஃபைலுக்குள்ளேயும் இருக்குது, ஒவ்வொரு HTML ஃபைலுக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் நம்ம இதை பொதுவாக எல்லா ஆப்புக்குமே எல்லா பேஜுக்குமே வரா மாதிரி நம்ம போடணும்னா நம்ம இதை காம்போனண்ட்குள்ளே போடக்கூடாது. அதுக்கு பதிலாக இங்கே index.htmlனு ஒரு ஃபைல் இருக்குது பாருங்கள். இந்த index.htmlங்கிற இந்த ஃபைல் தான் உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணோடனே முதல்ல லோட் ஆகிற ஒரு ஃபைல். இதுக்குள்ளே தான் பல்வேறு காம்போனன்ட்ஸும் வந்து போகும். இதில் index.html ஃபைலில் பொதுவாகவே நம்ம எல்லா பேஜ்லேயும் பயன்படுத்தக்கூடிய ஸ்டைல்ஸ் மற்றும் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த பேஜுக்குள்ளே தான் வச்சுருக்கணும். இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ஆப் -ரூட்ன்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப் காம்போனண்ட்டோட செலக்டார். ஆக இப்போது இந்த பேஜுக்குள்ளே இருக்கிறது ஒரே ஒரு காம்போனண்ட்டுங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் பண்ணியிருக்கிறது என்னென்னா எல்லா டெம்ப்ளேட்லேயும் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஸ்டைல் மற்றும் ஸ்கிரிப்ட் சம்மந்தப்பட்ட எலிமெண்ட்ஸை இந்த HTML ஃபைலுக்குள்ளே போட்டிருக்கேன். அதை நீங்களும் அதே மாதிரி வச்சுருங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம், ஒவ்வொரு பேஜுக்கும் தனித்தனி டிசைனை நான் வச்சுருக்கேன், நான் பொதுவாக எதுக்குமே வச்சில்லை அப்படின்றீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு காம்போனண்ட்டோடைய CSS ஃபைலுக்குள்ளே போய் உங்களுடைய CSS சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கணும். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதுக்கு அடுத்து சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த நேவிகேஷன் பாருக்கான HTML கோட் எல்லாத்தையும் காப்பி பண்ணி நம்மளுடைய காம்போனண்ட்டோடைய HTML-குள்ளே கொண்டு வர போகிறோம். இதில் நம்மளுடைய இந்த நேவ்னு ஆரம்பிக்கிற கோடு எல்லாத்தையும் அதுக்குள்ளேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். கோட் எடிட்டரில் இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்மளுடைய navbar காம்போனண்ட் ஓப்பன் பண்ணி அதில் இந்த HTML ஃபைல் இருக்குது பாருங்கள், navbar.component.html. இதில் இந்த pTag-ஐ ரிமூவ் பண்ணிவிட்டு நான் நம்மளுடைய அந்த காப்பி பண்ண டெம்ப்ளேட்கான கோடை பேஸ்ட் பண்ணுறேன். நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கான அவுட்புட்டை நம்ம பார்க்கணுன்னா நம்ம இந்த navbar காம்போனண்ட்டை நம்மளுடைய இந்த ஆப் காம்போனண்ட்டுக்குள்ளே லோட் பண்ணால் தான் தெரியும். அதுக்கு நம்ம இந்த ஆப் காம்போனண்ட்டோடைய HTML ஃபைலுக்குள்ளே போயிட்டு நம்மளுடைய navbar காம்போனண்ட்டோடைய செலக்டாரை நான் இப்போ இங்கே கால் பண்ண போகிறேன். app-navbar அப்படின்னு ஆட்டோ கம்ப்ளீட்டில் டைப் பண்ணால் எனக்கு இந்த எலிமெண்ட்ஸ் வந்துடும். இந்த navbar செலக்டார் ஏற்கனவே இந்த navbar.component.ts-குள்ளே இங்கே செலக்டாராக ஆங்குலர் முடிவு பண்ணிடுச்சு. செலக்டார் நேமை மாற்றணும்னு நினச்சா கூட மாற்றிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். அதே நேரம் ஒரு காம்போனண்ட்டுக்கு ஒரு செலக்டார் நேம் தான் இருக்கணும், ஒரே நேமை நீங்கள் 2 காம்போனண்ட்டுக்கும் வச்சிடக்கூடாது. ஆனால் ஆங்குலர் உங்களுக்கு எப்போவுமே app-ன்னு ஆரம்பித்து தான் ஒரு காம்போனண்ட்டோடைய நேமை அது வச்சுருக்கோம் செலக்டாராக. இப்போ இந்த செலக்டாருக்கு இந்த டெம்ப்ளேட் URLன்ற ப்ராப்பர்ட்டிக்குள்ளே navbar.component.htmlங்கிற இந்த ஃபைல் தான் HTML ஃபைல் அப்படின்னு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால தான் இந்த செலக்டாரை கால் பண்ணும் போது இதுக்கான HTML-ஐ நம்ம பார்க்க முடியுது. இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ப்ரௌசரில் போய் பார்த்தீங்கன்னா navbar காம்போனண்ட்டோட HTML உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஆக அந்த காம்போனண்ட் உங்களுக்கு வேலை செஞ்சு இந்த ஆப் காம்போனண்ட்குள்ளே தெரியுது. சரி, இப்போ இதோட அவுட்புட்டை பார்த்துட்டோம். நம்மளுடைய இந்த ஆப் காம்போனண்ட் HTML ஃபைல்லேருந்து இப்போ இந்த செலக்டாரை எடுத்துடலாம்.
இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ப்ரௌசரை போய் பாருங்கள், எதுவுமே தெரியாது. ஆக உங்களுக்கு இந்த ஆப் காம்போனெண்ட் வந்து திரும்பவும் அண்டு பண்ணி இந்த HTML-குள்ளே இந்த செலக்டாரை நீங்கள் கொண்டு வந்து சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த nav பார் மறுபடியும் தெரியும். ஆக இப்போ உங்களுக்கு இந்த காம்போனெண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியும். சரி, இப்போ அடுத்ததான் நம்ம ஹோம் பேஜுக்கான டெம்ப்ளேட் கோடை காப்பி பண்ணி ஹோம் பேஜ் காம்போனெண்ட்டோடைய HTML ஃபைலுக்குள்ளே போட போகிறோம். இதோட பேஜ் சோர்ஸை பார்த்தோம்னா நேவிகேஷன் பார்க்கான HTML கோடு இருக்குது, அது நம்மளுக்கு தேவை கிடையாது. ஆனால் கீழே இந்த கண்டெய்னர் கிளாஸ் கொண்ட டிவ் தான் நம்மளுக்கு தேவை. இதுதான் அதுக்குள்ளே ஹோம் பேஜுக்கான கண்டென்ட்டை வச்சுருக்கு. ஆக இதை மட்டும் நம்ம காப்பி பண்ணி இங்கே நம்மளுடைய ஹோம் காம்போனெண்ட்குள்ளே இருக்கிற HTML ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். இதில் காப்பி பண்ண கூட பேஸ்ட் பண்ணுறோம். இப்போ சேவ் பண்ணுறோம் இந்த ஃபைலை. அதோட இப்போ இந்த ஆப் காம்போனெண்ட்டோட HTML ஃபைலில் நம்ம இந்த ஆப் -ஹோம்ன்ற செலக்டாரை டைப் பண்ணி ஹோம் காம்போனெண்ட்டை லோட் பண்ணுறோம். ஏன்னா இதுதான் இந்த ஹோம் காம்போனெண்ட்டோடைய செலக்டார். இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரௌசர் போய் பார்க்கலாம். பாருங்கள், இதில் ஹோம் பேஜ் அப்படின்ற ஹெட்டிங் மட்டும் தான் தெரியுது, ஆனால் நேவிகேஷன் பார் தெரியலை. அதை நம்ம தெரிய வைக்கிறதுக்கு இந்த ஹோம் காம்போனெண்ட்டோட HTML ஃபைலில் இந்த கண்டெய்னர் கிளாஸை கொண்டிருக்க டிவ்வுக்கு மேலே ஆப் காம்போனெண்ட்டை லோட் பண்ணுறோம். இந்த மாதிரி இப்போ சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட் பார்த்தா இப்போ நேவிகேஷன் பார் ஹோம் பேஜோட கண்டென்ட்டுக்கு மேலே வந்திருக்கும். இப்போ எப்படி நேவிகேஷன் பார் காம்போனெண்ட்டை பயன்படுத்துறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ இதே விஷயத்தை தான் இதுக்கு அடுத்து வர எல்லா காம்போனெண்ட்லையும் நம்ம பண்ண போகிறோம். திரும்ப வந்து நம்ம இந்த ஃபைல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது ஆப் காம்போனெண்ட்டோட HTML எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம். இப்போ அடுத்த காம்போனெண்ட்டோடைய டிசைனாக நம்ம எடுக்க போகிறது இந்த ரெஜிஸ்டர் காம்போனெண்ட்டுக்காக. ப்ரௌசருக்கு போங்க, register.html ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வியூ பேஜ் சோர்ஸ் கொடுங்க, ரைட் கிளிக் பண்ணி. இப்போ இந்த ரெஜிஸ்டர் காம்போனெண்ட்டோடைய முக்கியமான செக்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேவிகேஷன் பார் கிடையாது, ஏன்னா நம்ம ஏற்கனவே காம்போனெண்ட் அதுக்காக உருவாக்கிட்டோம். இப்போ இந்த செக்ஷன் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே ரெஜிஸ்டர் காம்போனெண்ட்டோடைய முக்கியமான செக்ஷன். அந்த செக்ஷனை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அதை உங்களுடைய இந்த ரெஜிஸ்டர் காம்போனெண்ட்குள்ளே இருக்கிற இந்த register.component.html ஃபைலுக்குள்ளே இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செக்ஷனுக்குள்ளே நம்ம நேம் எல்லா எலிமெண்ட்ஸ் எல்லாம் தெரியுதா உங்களுக்கு? நேம், இமெயில் இதெல்லாம் தான் வந்து இந்த ரெஜிஸ்டர் காம்போனெண்ட்டுக்குள்ளே இந்த HTML வரக்கூடிய முக்கியமான UI. இப்போ இந்த செக்ஷன்ற எலிமெண்ட்டுக்கு மேலே, HTML எலிமெண்ட்டுக்கு மேலே நம்மளுடைய நேவிகேஷன் பார் தெரியணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? நேவிகேஷன் பாரோடைய காம்போனெண்ட்டை லோட் பண்ணணும். அதுக்கு ஆப் -nav பார் அப்படின்னு இந்த செலக்டாரை கால் பண்ணிக்கிட்டாலே போதும், அந்த நேவிகேஷன் பார் மேலே வந்துடும். இப்போ சேவ் பண்ணிவிட்டு நான் போய் அவுட்புட் பார்த்தேன்னா எதுவுமே தெரியல, ஏன்னா ஆப் காம்போனெண்ட்டுக்குள்ளே இந்த ரெஜிஸ்டர் காம்போனெண்ட்டை லோட் பண்ணணும் அவுட்புட்டை பார்க்குறதுக்கு. அதனால் ஆப் -register அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இங்கே ஏன் நான் ஆப் -registerன்ற செலக்டார் பயன்படுத்துகிறேன்னு தெரியுமா? ஏன்னா இதுதான் அந்த ரெஜிஸ்டர் component.ts ஃபைலுக்குள்ளே செலக்டாராக வச்சுருப்பாங்க, அதனால தான் இங்கே வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட் பார்த்தோம்னா இப்போ ரெஜிஸ்டர் காம்போனெண்ட்டுக்கான HTML பேஜ் தெரியுது. ஆனால் ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குது. இந்த HTML ஃபைலை போய் பார்த்தோம்னா இங்கே டிசைன் நல்லா இருக்குது, ஆனால் நம்மளுடைய காம்போனெண்ட் இங்கே ஒரு மாதிரி ஏதோ டிசைன் இல்லாத மாதிரி தெரியுது இல்லை? காரணம் என்னென்னா இந்த register.html ஃபைலில் இந்த செக்ஷனுக்கு மேலே வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த HTML-குள்ளே ஸ்டைலுன்ற டேக்குள்ளே உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட்டுக்கான ஸ்டைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கவே இல்லை இந்த காம்போனெண்ட்டில், அதாவது இந்த ரெஜிஸ்டர் காம்போனெண்ட்டோடைய HTML-ல. அதை நீங்கள் கொடுக்கறதுக்கு இந்த ரெஜிஸ்டர் காம்போனெண்ட்டில் register.component.css ஃபைல் இருக்கும், அதில் நீங்கள் அந்த CSS எல்லாத்தையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போது போய் அவுட்புட் பார்த்தோம்னா கண்டிப்பாக கரெக்டாக வரும், ஏன்னா அந்த CSS எல்லாம் அப்ளை ஆகிடும். இப்போ ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது, அந்த HTML ஃபைல் மற்றும் நம்ம காம்போனெண்ட் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. சரி, இப்போ ரெஜிஸ்டர் காம்போனெண்ட்டையும் நம்ம வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் இந்த ஆங்குலர் ப்ராஜெக்ட்குள்ளே. அடுத்தது நம்ம இந்த ஃபைலெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்த காம்போனெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த செலக்டாரை இந்த ஆப் component.html ரிமூவ் பண்ணிக்கிட்டு அடுத்ததாக நான் காமிக்க போகிறது வந்து ஆப் -login அப்படின்ற காம்போனெண்ட்டை. சரி, இப்போது
நம்ம இந்த லாகின் காம்பனண்ட்டோடைய HTML ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறோம். அதனால் இந்த லாகின் காம்பனண்ட்குள்ளே இருக்கிற login.component.html ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய login.html ஃபைலுக்குள்ளே இருக்கிற சோர்ஸ் கோடை பார்க்குறோம். அதில் செக்ஷன் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, இந்த டேக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது இந்த செக்ஷனுக்கு மேலே நேவிகேஷன் பார் வரணுன்றதுக்காக நம்ம app-nav barன்ற செலக்டாரை இங்கே லோட் பண்ணுறோம். கூடவே இங்கே CSS நம்ம இந்த செக்ஷனுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கணும். ஏன்னா இந்த லாகின் HTMLக்குள்ளே அதுக்கான CSS கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம காப்பி பண்ணிக்கிட்டு இந்த காம்பனண்ட்டோடைய login.component.css ஃபைலை ஓப்பன் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆக இந்த லாகின் HTML ஃபைலுக்கு தேவையான ஸ்டைலெல்லாம் இந்த ஃபைல்லேருந்து கிடச்சிரும். இப்போ இந்த காம்பனண்ட்டை இங்கே நம்ம லோட் பண்ணியிருக்கிறதால இந்த ஆப் காம்பனண்ட்டில் இங்கே நம்ம இந்த அவுட்புட்டை பார்க்க முடியும். சரியாக வந்திருக்கு, ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் தெரியல. ஆக கரெக்டாக டிசைன் வந்து நம்ம காம்பனண்ட்குள்ளே வந்திருக்கு. கடைசியாக டேஷ்போர்ட் பேஜுக்கான காம்பனண்ட்டை பார்க்க போகிறோம். அந்த காம்பனண்ட்டோடைய HTML கோடு எல்லாத்தையும் காப்பி பண்ணி போட போகிறோம். இதுக்கு நம்ம ஏற்கனவே இருக்க இந்த ஃபைலெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த செலக்டாரையும் இந்த ஆப் காம்பனண்ட்டோடைய HTML ஃபைல்லேருந்து எடுத்துடலாம். இதில் app-dashboard அப்படின்ற செலக்டாரை இங்கே கால் பண்ணி இந்த காம்பனண்ட்டை இங்கே லோட் பண்ணிக்கிறேன். இந்த டேஷ்போர்ட் காம்பனண்ட்குள்ளே இருக்கிற HTML ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம என்னென்ன கண்டென்ட் காப்பி பண்ணி போடணுங்கிறது இந்த dashboard.html ஃபைலுக்குள்ளே இருக்கும். இதில் மெயின்னு ஆரம்பிக்கிற அந்த எலிமெண்ட்லேருந்து எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கோங்க. அதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மெயின் எலிமெண்ட்டுக்கு மேலே நேவிகேஷன் பார் தெரியணுன்றதுக்காக app-nav bar அப்படின்னு சொல்லிட்டு இந்த செலக்டாரை லோட் பண்ணுறேன். இப்போ நேவிகேஷன் பார் வரும் இந்த பேஜில். சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட் போய் பார்க்கலாம். டேஷ்போர்ட் பேஜுக்கான HTML டிசைன் எல்லாம் வந்துருச்சுங்க. ஆக எல்லா HTML கோடையும் காம்பனண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. சரியா? இப்போ இந்த ஆப் காம்பனண்ட்டோடைய HTMLலேருந்து எல்லாத்தையும் எடுத்துடுறேன். இப்போ இந்த ஆப் காம்பனண்ட் HTMLக்குள்ளே எந்த ஒரு காம்பனண்ட்டையும் நம்ம நேரடியாக கொண்டு வர போகிறதில்ல. ஆனாலும் மேலே இருக்கிற இந்த URLக்கு ஏற்ற மாதிரி அந்த காம்பனண்ட் இந்த ஆப் காம்பனண்ட் HTMLக்குள்ளே வரணும். இதுக்கு நம்ம ஆங்குலரோட ரவுட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தணும். அது எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க.